ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ரேண்டமாக ஒரு விலாக் பார்க்க போகிறேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். இதுக்கு அடுத்து இனிமேல் உங்களுக்கு டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க வரப்போகுது. ஸோ இன்றைக்கி வந்து காலேஜ் கிளம்புறனால ஒரு சின்ன விலாகாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் சொல்லி காலையிலே காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் அண்ட் லஞ்சுக்கு தேவையானதை சீக்கிரம் செய்யணும்ல, அதனால் அந்த சாப்பாடையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பஸ்ஸு பார்த்திங்கன்னா 7:30க்கெலாம் வந்துடும். ஸோ வீட்டிலேருந்து 5 மினிட்ஸ் நடந்து போனோன்னா சீக்கிரம் பஸ் ஏறிடலாம். காலேஜ் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காலேஜ் எங்கள் டிபார்ட்மெண்ட் வாசல்லையே அந்த பஸ் வந்து விட்டுரும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டிராஃபிக்னால நான் பஞ்ச் வைக்கணுமேன்னு சொல்லிவிட்டு அவசரமாக இறங்கி நடந்து போயிட்டுருந்தேங்க. அங்கே போயிட்டு ஆஃபீஸில் பஞ்ச் வச்சுட்டு அட்னன்ஸ் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ரூம் போக வேண்டியதான். ஸோ ஸ்டாஃப் ரூம் பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா, அதனால் நடந்து மெதுவாக போகலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தேன். நான் வேறு பஸ்ஸில் வந்து கீழே இறங்கி வரப்பையே நான் என்ட்ரன்ஸில் போடுறப்ப நான் வந்த பஸ்ஸும் வந்துச்சுங்க. என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வழியாக வந்தேன். இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்குறப்பே. நம்ம ஸ்டாஃப் ரூம் வாசல்லே வந்து இந்த செடி இருக்கும், அதனால் சரி அதையும் ஒரு வீடியோவாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதுமே. அதுக்கப்புறம் என்ன கிளாஸ் எடுக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, லஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அந்த நாள் முழுக்க இப்படி தாங்க போச்சு. இதுதான் என்னோடய ப்ளேஸு. இதில் சரி அசைன்மெண்ட் கரெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது, அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சுங்க. சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆனோம். ஈவினிங்கும் பஞ்ச் அடிச்சுட்டு அட்னன்ஸ் சைன் போட்டுட்டு ஒரு வழியாக பஸ் ஏறதுக்கு எல்லோரும் போயிட்டு இருந்தோங்க. மொத்தமாக வந்து பஸ் எல்லாமே இந்த கிரவுண்டில் தான் நிற்கும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வரிசையாக 1 by 1 பஸ் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன, நம்ம பஸ்ஸும் கிளம்பிடும், வீட்டுக்கு வர வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துட்டேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் போட்ட சோப் தாங்க, நேச்சுரல் ரெட் ஒயின் சோப் தாங்க வந்திருந்தது. இது நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்டை தான் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதனால தான் இப்போ அங்கேருந்து ஆர்டர் போட்டு இங்கே வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையாகவே நல்ல ரிசல்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.